ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் எக் பராத்தா ரோல் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள மசாலா வச்சு சூப்பராக பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ்னு எதுவுமே தேவைப்படாது. கடையில் விற்கிறத விட ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் இங்கே 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். நல்லா நெஞ்சுக்கறியாக எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம 2 விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். சிக்கனில் லெக் பீஸ் வாங்க வேணாம், நெஞ்சு கறியாக பார்த்து எலும்பில்லாத கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது வேகிற அந்த நேரத்துலேயே நம்ம இங்கே மைதா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் தென் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் புரோட்டா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது எண்ணெயிலே நல்லா ஊறட்டும். இது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறிட்டு வரட்டும். ஸோ இது மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுறலாம். இது ஊறிட்டுருக்க அந்த நேரத்தில் நம்ம சிக்கன் விலையை பார்த்துடலாம். ஒரு பேனில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் கண்ணாடி பதம் மாதிரி நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அதுக்கு பிறகு இதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம கறிக்கு தகுந்தாப்பில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க முடியும். நம்ம இங்கே 200 கிராம் கறி தான் எடுத்தனால நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு பெரிய தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தக்காளியை அரைச்சி கூட பேஸ்ட் மாதிரி பதத்தில் வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் தென் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தோம். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போதுமானது. இது கொஞ்சம் இந்த மசாலா வடை போகிற வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்கனும் நல்லா வெந்துட்டு வந்துருச்சு. அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அதையும் இந்த மசாலாவோட சேர்க்கணும். அந்த கறி தண்ணியை கீழே ஊற்றிட வேணாம். அந்த கறி தண்ணியில் பாதி தண்ணியை இதோட இப்போ சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு தான் அந்த கறியும் மசாலாவும் நல்லா சூப்பராக சேர ஆரம்பிக்கும். ஸோ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றிட்டு வரும். அந்த வத்துற இந்த நேரத்தில் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடி சேர்த்துக்கிறேன். இதை கடைசியாக தான் சேர்க்கணும். கடைசியாக சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கொத்துக்கறி மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வெஞ்சல் இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. சூப்பராகவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சீரியஸாக இதுவுமே அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதுக்கு கடைசியில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்க விருப்பம் இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாகவே கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கொத்து கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மாவும் நல்லா ஊறிட்டு வந்திருக்கு. நல்ல எண்ணெயிலே ஊறிட்டு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதை நான் இங்கே 5 உருண்டைகளாக ஈக்குவல் பார்ட்ஸாக நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கோதுமை மாவில் கூட நீங்கள் பண்ணலாம். கோதுமை மாவுலேயும் புரோட்டா செஞ்சு நம்ம அதை சாப்பிடலாம். ஆரோக்கியமாகவும் இருக்கும். பட் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணுன்னா நம்ம மைதா மாவில் தான் இப்போ பண்ணணும். ஸோ மைதா மாவில் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்லா இந்த மாதிரி புரோட்டாக்கு இது பண்ணுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்கணும். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சா தான் நம்ம அதில் உள்ளக்க ஸ்டஃபிங் கொடுக்கும் போதும் கரெக்டாக வரும். நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துகிட்டு புரோட்டாக்கு நம்ம தோசை தவாவில் வச்சு பண்ணி எடுக்கலாம். இது நார்மல் எல்லா பேரும் பண்ணுற ப்ராசஸ் தான். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கடையில் வாங்கி இந்த புரோட்டா ரோல், எக் ரோல் மாதிரி வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் நம்ம வீட்லேயே ரொம்ப அமௌண்ட்டு கம்மியான செலவுலேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு 2 பக்கமும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் வந்து ஆயில் சேர்க்காதீங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு 2 பக்கமும் போட்டு இந்த மாதிரி பிரட்டிடுங்க. கலர் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வரணும். நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா புரட்டா சுட்டு எடுத்துருச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சு எடுக்கலாம். செஞ்சு எடுத்த பிறகு அதே தோசை தவாவில் நான் இங்கே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 முட்டை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு அது லைட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வரணும். வெந்த பிறகு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொரோட்டாவை நம்ம இப்போ அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இதுவும் இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு வரட்டும். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கொத்துக்கறி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஒரே லைனில் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கும்போது கடையில் வாங்குகிற லுக்லேயே இருக்கும். ஸோ யாருமே வீட்டில் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ லுக்கில் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பேஸ் மட்டும் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மாஷால்லா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எடுத்த மாவுக்கு 5 பரோட்டா ரோல் கிடச்சிச்சு. இது எல்லாத்தையுமே வந்து மாஷால்லா அந்த இதுக்குள்ளேயே சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாகவும் பார்க்கவும் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் எக் பராத்தா ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.